நீட் என்ற மந்திர வார்த்தையை கூறி தமிழக மக்களை திமுகவினர் ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையம் பகுதியில் சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியா இனியை ஆதரித்து இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக வேட்பாளர் கார்த்தியா இனியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். திமுக ஒரு அடிமை கூடாரம் எனவும் அதில் 15 ஆண்டு காலமாக திருமாவளவன் ஏன் தொற்றிக்கொண்டு உள்ளார் என பாரிவேந்தர் கேள்வி எழுப்பினார். நீட் என்ற மந்திர வார்த்தையை கூறி தமிழக மக்களை ஏமாற்றி திமுக ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக பாரிவேந்தர் விமர்சித்தார். என் அன்பு நண்பர் திருமாவளவன் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். எங்கே இருக்கிறார்? ஆளுங்கட்சியில் இருக்கார். எதுக்காக அங்க போனார்? கட்சி வச்சிருக்காரு, நிக்க வேண்டியதானே தனியா? அது ஒரு நல்ல கட்சியோடு சேரலாம்ல. ஒரு ஊழல் கட்சின்னு தெரிஞ்சும் எதுக்காக அங்க போனார்? அங்க ஒரு அடிமை கூடாரம். அங்க ஒரு சுயமரியாதை தன்மானம் நிறைய பேசுவாங்க. அது ஒரு அடிமை கூடாரம். அந்த அடிமை கூடாரத்துக்கு ஏன் இன்றைக்கு 10-15 ஆண்டுகள் ஒட்டி கொண்டிருக்கிறார்? காரணம் எல்லாம் துட்டு. ஊழல்வாதி என்று நல்லா தெரியும். அங்க ஒட்டி கொண்டிருக்கிற அத்தனை கட்சிகளும் ஒரு நோக்கத்திற்காக போகிறார்கள். அங்கதான் குடும்பமே நிதி நிதி நிதி. பேரை பாருங்க, கலைஞர், கருணாநிதி, இந்த நிதி, அந்த நிதி, உதயநிதி, எல்லாம் நிதி. அங்க ரொம்ப திட்டம் போட்டு பேர் வைக்கிறாங்க பாருங்க. அதாவது மறந்தும் கூட நிதி இல்லாம இருந்துடக்கூடாது. அந்த நிதி அந்த குடும்பத்துல குறைஞ்சிடக்கூடாது. அந்த குறையாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணா, ஒவ்வொருத்தையும் தயார் பண்றாங்க. நீ வந்தியா, இந்த துறையில போ, எவ்வளவு கொடுங்க கொண்டு வா. இந்த ஊழல் லஞ்சத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மொத்தமா குத்தகை எடுத்துட்டாங்க. இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் லஞ்சம் நாங்கள் தான், எங்களை மிஞ்சக்கூடாது யாரும், நாங்க மொத்தமாக குத்தகை எடுத்திருக்கிறோங்கிற மாதிரி குத்தகை எடுத்துட்டாங்க. மோடியை விட்டால் நமக்கு வேற வழியே கிடையாது. மோடி வாழ்வதற்காக அவர் பிரதமராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம இந்தியாவை வாழ வைப்பதற்காக மோடி இருக்க வேண்டும்.